கருவிலேயே சிசுக்கள் உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டம் நடத்திய காட்சிகள்தான் இவை. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த பிரசாத் சுமதி தம்பதிக்கு கடந்த சில ஆண்டுகளாக குழந்தை இல்லை. இதனால் உழவர் கரையில் உள்ள ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்தனர். முதல் முறை சிகிச்சை தோல்வியில் முடிந்ததால் மருத்துவமனை நிர்வாகம் கூறியதற்கு இணங்க இரண்டாவது முறையாக மீண்டும் சிகிச்சை பெற்றனர். இதில் சிகிச்சை வெற்றிகரமானதில் சுமதிக்கு இரட்டை கரு உருவானது. இதனால் பிரசாத் சுமதி தம்பதி மட்டுமல்லாது அவரது ஒட்டுமொத்த குடும்பத்தினருமே எல்லையில்லாத மகிழ்ச்சி இருந்தனர். ஆனால் இந்த சந்தோஷம் அந்த குடும்பத்தினருக்கு நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. கடந்த வாரம் அந்த குடும்பத்திற்கு இடி தாக்கியது போல ஒரு அதிர்ச்சி செய்தி காத்திருந்தது. ஆம், 5 மாதம் வரை சிசுக்கள் ஆரோக்கியமாக வளர்ந்து வந்த நிலையில் திடீரென சுமதிக்கு பனிக்குடம் உடைந்து நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 16ஆம் தேதி அவசரமாக சுமதியை ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையத்திற்கு அழைத்து சென்றனர். ஆனால் அங்கு உரிய சிகிச்சை அளிக்காததால் இரட்டை சிசுக்களில் ஒன்று வயிற்றிலேயே இறந்ததாக கூறப்படுகிறது. மண்டே என்னாச்சு, இந்த போன வாரம் வந்து திங்கக்கிழமை வந்து என்னோட ஒய்ஃப் வந்து நீர் லீக் தண்ணி லீக் ஆகுதுன்ட்டு எடுத்து வந்து இங்கே சேர்த்து இந்த ஒரு வாரமாக வந்து இவங்க தான் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு இவங்க என்ன பண்ணாங்க, வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் எடுத்து வந்து சேர்த்த அன்னைக்கே சொல்லிட்டாங்க தண்ணிலாம் லீக் ஆகிட்டே இருக்கு, அதிகமாக லீக் ஆகிடுறதுனால அந்த குழந்தை வந்து டவுட்டு தான் இருக்கிறவங்களும் ஒரு குழந்தைய வந்து நான் வந்து சேவ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்களும் வந்து சரி ஓகே எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்மளும் வந்து இவங்க சொன்னதுக்கெல்லாம் இவங்க கேட்க என்னென்ன பே பண்ணணும்னு சொன்னாங்க. போனாங்க வந்தால் எல்லாத்துக்கும் இவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க, நானும் பேமெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். இந்த சூழலில்தான் கடந்த 16ஆம் தேதி உறவினர்களை அழைத்து மற்றொரு சிசுவை காப்பாற்றுவதற்கு சிகிச்சை அளிக்க தங்களிடம் போதுமான உபகரணங்கள் மற்றும் வசதிகள் இல்லை என கூறி வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும்படி ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையம் கையை விரித்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் சுமதியை ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அட்மிட் செய்துள்ளனர். என்கிட்ட காசு இல்லாதனால நான் ஜிக்மருக்கு கொண்டு போனேன். நம்ம கிட்ட இப்போ 10 லட்ச ரூபா திடீர்னு ஒன்னே எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்றதுனால ஜிக்மருக்கு போயிட்டு நான் 8 போய் சேர்த்து அன்னைக்கு ஜிக்மரில் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அவங்க உடனே என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பேபி வந்து ரொம்ப கீழே இறங்கிடுச்சு, அதனால வந்து நீங்கள் வந்து இப்போ மேடம்க்கு போட்டிருக்க ஸ்டிச்சை நீங்கள் பிக்கலைன்னா அந்த ஸ்டிச்சு பிரேக் பண்ணி பேபி வந்துடும், அப்போ வந்து உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் ஆபத்தாயிடும். அதனால என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒய்ஃப் முக்கியமா குழந்தை முக்கியமா அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ஒய்ஃப் தான் வேணும் அப்படின்றதுனால நம்ம வந்து ஸ்டிச்சை இது பண்ணணும். அங்கு பரிசோதனை செய்ததில் சுமதியின் உயிருக்கு ஆபத்து இருப்பது தெரிய வந்து அவருக்கு போடப்பட்டிருந்த தையல் பிரிக்கப்பட்டுள்ளது. அப்போது இரண்டாவது சிசுவும் பிறந்து இறந்துள்ளது. இது உறவினர்களை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியது. வெள்ளிக்கிழமை வந்து ஈவினிங் வந்து ஸ்டிச் பிரிச்சாங்க. நேற்று சனிக்கிழமை வந்து மார்னிங் வந்து ஒரு 4:30க்கு வந்து என்னோட 2 பேபியும் வந்து ஒரு பேபி வந்து ஆல்ரெடி செத்துருச்சு. அது ஸ்டிச் பிக்கலன்னா அது ப்ரோக் ஆகி கீழே வந்துருன்றதுனால ஸ்டிச் எடுத்துட்டாங்க. அடுத்த செகண்ட் பேபி வெளியே வந்து தான் செத்துதுங்க. அது என் கண்ணால் நாங்கள் வந்து எங்கள் அம்மா பார்த்தாங்க அதை கண்ணால். ஸோ அதை வந்து எங்களால் வந்து ஏற்றுக்க முடியல. இதனால் ஆத்திரமடைந்த பிரசாத் அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையத்தை முற்றுகையிட்டனர். அங்கு முறையான பதில் இல்லாததால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்ட நிலையில் கருத்தரிப்பு மையமும் தற்காலிகமாக மூடப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வது இது முதல் முறையல்ல எனவும் தங்களுக்கு நேர்ந்த நிலை வேறு யாருக்கும் நேரக்கூடாது என்பதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் பிரசாத்தின் உறவினர்கள் வலியுறுத்தினர். கிட்டத்தட்ட 15-16 லட்சம் நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம். எங்களை மாதிரி வேற யாரும் வந்து ஏமாறக்கூடாது. இங்க இது ஒரு தடவை நடக்கல, இது கிட்டத்தட்ட 5ஆவது தடவை 6 தடவை நடக்குது. இது மாதிரி நடக்கிறப்ப ஒரு வசதி இல்லாம இவங்க எப்படி மருத்துவமனை நடத்தலாம்? எப்படி கொடுக்கலாம்? கவர்மெண்ட் எப்படி லைசன்ஸ் கொடுத்தாங்க? இதுக்கு கொடுத்து எப்படி நடத்துறாங்க? ஃபெசிலிட்டி இல்லாம எப்படி 5 நாளா வச்சு இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க? நீர் லீக் ஆகுதுன்னா அது பிரச்சனை வரும்னு தெரியும்ல, தெரிஞ்சு அப்பயே அவங்க மாத்திருக்கணும்ல. மாத்தாம அலட்சியமா நேற்று வந்து டாக்டர் கேட்டா அவங்க அலட்சியமா பதில் சொல்றாங்க. நாங்க முயற்சி பண்ணலாம்னு பார்த்தோம், எங்களால முடியல, அதனால தான் வெளில கூட்டின்னு போன்னு சொன்னாங்க.